अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானை குறித்து ஸ்தோத்திரங்களை அருளிச் செய்த வேதாந்த தேசிகன் பிராட்டிமாரை துதித்து அருளிச் செய்த ஸ்தோத்திரங்கள் மிகவும் சிறப்பானவை. பூமி பிராட்டியை குறித்து அவர் அருளிச் செய்த ஸ்தோத்திரம் பூஸ்துதி என்று வழங்கப் பெறுகிறது. பூமி பிராட்டினுடைய பெருமைகளையெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்தோத்திரத்திலே பலவாறு எடுத்து காட்டுகிறார். அதிலே இப்பொழுது 8வது ஸ்லோகம், அதை நாம் அனுபவிக்கிறோம். இந்த 8வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், பூமி பிராட்டி தத்துவங்களுக்கெல்லாம் எல்லையாக, கடைசி எல்லையாக இருக்கிறாள் என்பதாக தெரிவிக்கிறார். அதாவது உலகத்திலே இருக்கக்கூடிய தத்துவங்கள் அச்சேதன தத்துவங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவைகள் 24 தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்றன. 24 தத்துவங்கள் அவை எவை என்பதெல்லாம் நம்மாழ்வார் கூட தம்முடைய திருவாய்மொழியிலே பொங்கைம்புலனும் பொரியைந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் இங்கி உயிரை பிரகிருதி மகான் அகங்காரம் மனஸ் என்று மொத்தம் 24 தத்துவங்கள் என்று காட்டியிருக்கிறார் அவர். அந்த 24 தத்துவங்களிலே கடைசி தத்துவமாக இருப்பது எதுன்னா பூமி தான் என்று அப்படி ஒரு தத்துவம் சொல்லப்படுகிறது, ஒரு கிரமம் சொல்லப்படுகிறது. அதை சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்திலே என்று கூட நாம் கொள்ளலாம். மேரேண வர்தித ரசஸ்ய முகேந்துநாதே நிஸ்பந்ததாம் விஜகதோ நிஜயா பிரகிருத்யாம் விஸ்ராந்தி பூமிரசி தத்வதரங்க பங்கே வேலேவ விஷ்ணு ஜலதேஹே அப்ருதக் பவந்தி. சூரியன் சந்திரன் என்று சில ஒளிப்பொருள்களை பார்க்கிறோம். இதில் சந்திரனுக்கு ஒரு தனியான ஒரு பெருமை உண்டு. அது என்ன பண்ணும் என்று கேட்டால், சந்திரனுடைய அந்த கிரணங்களுக்கு இந்த கடலினுடைய அலைகள் மிகவும் ஈடுபட்டு கிடக்குமா. அதாவது சந்திரனுடைய கிரணங்கள் அதிகமாக அதிகமாக கடல் அலைகளும் அதிகமாகும். சாதாரணமாக சொல்லுவதுண்டு, பௌர்ணமி முதலான நாள்களிலே அலை பெரிதாக இருக்கும் என்று. அதனால் என்ன தெரிகிறதுன்னு கேட்டால், அந்த சந்திரனுடைய பூர்ண சந்திரனை கண்டவுடனே கடல் பொங்கி அப்படி அலையோடு வருகிறது என்கிறது இயற்கையாக பார்க்கிறோம். ஆனால் எவ்வளவு பொங்கினாலும் அது என்ன பண்ணும், அந்த கரையளவு வந்தவாறே அது விலகிவிடும், அது திரும்பி உள்ளே போய்விடும், கரையை தாண்டி வருவதில்லை. அது அப்படி ஒரு இயற்கை கட்டளை. அது எம்பெருமான் அது எல்லா தேவதைகளுக்கும் கட்டளையிட்டு இருக்கிறான். பீஷாஸ்மாத் வாதப்பவத்தே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரச்ச என்று எல்லாரும் பகவான் இட்ட கட்டளையை மீறாமல் நடக்கிறார்கள். எவ்வளவுதான் அலை எழுந்தாலும் கூட மறுபடியும் அது கரையோடு நின்று விடுகிறது அந்த அலை என்று பார்க்கிறோம். அதாவது கரை என்கிறது எது, பூமி தான். அப்போ அதோடு நின்று விடுகிறது. ஆனால் இங்கே எப்படி சொல்லுகிறார் என்னால், பூமி பிராட்டியினுடைய திருமுக மண்டலம்தான் சந்திரன். அது சந்திர மண்டலம் போன்ற அழகான திருமுக மண்டலத்தை உடையவள் பூமி பிராட்டி. அந்த சந்திரனாலே ஈர்க்கப்பட்ட பகவான் இருக்கிறானே, அவன் அப்படியே ஆனந்தத்தாலே பொங்கி எழுகிறான். எப்படி சந்திரனுடைய கிரணங்களை கண்டு ஈர்க்கப்பட்டு அலைகளாலே பொங்குகிறதோ கடல், இங்கே கடலுடைய ஸ்தானத்திலே பகவான்,
சந்திரனுடைய ஸ்தானத்திலே பூமி பிராட்டி. அது எவ்வளவுதான் பொங்கினாலும் கடைசியில் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அந்த கரையளவு வந்தவாறு மறுபடியும் திரும்பி விடுகிறான். தன்னுடைய கரையை அந்த கடல் கடப்பதில்லை அல்லவா, அதுபோல எம்பெருமானும் கடப்பதில்லை என்று, அப்படியாக இவளை கடந்து அவன் செல்லுவதில்லை என்று இங்கே பூமி பிராட்டியை கடலாகவும் சொல்லலாம், அதாவது சந்திரனாகவும் சொல்லலாம், அந்த பூமியாகவும் சொல்லலாம். அப்படி வைத்து அற்புதமான ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். அதனால் என்ன சொல்கிறார்? ஸ்மேரேண வர்த்தித ரசஸ்ய முகேந்துநாதே. ஸ்மேரேண புன்சிரிப்பாலே மலர்ந்த உன்னுடைய முக இந்துனா, முகேந்துனா, முகமங்கிற சந்திரன். அதனால் என்ன ஆயிடுது? எம்பெருமானுக்கு அது வர்த்தித ரசஸ்ய, நன்றாக கருணை என்னும் நீர் அது அலையாக பொங்குகிறது எம்பெருமானிடத்திலிருந்து. அப்படி பொங்குகிறதாம். அது என்ன ஆகிறது என்னால் அது நிஸ்பந்ததாம் விஜகத்தோ நிஜயா பிரகிருத்தியா, அது தன்னுடைய சுபாவத்தாலே அந்த மூல பிரகிருத்தியாலே நிஸ்பந்ததாம் விஜகதா, அசையாத தன்மையை விட்டதாய் உள்ளது, அசைகிறது அது. அப்படி விஷ்ணு ஜலதேஹே, விஷ்ணு ஜலதி என்னால் ஆறு, எம்பெருமானாகிற கடல் என்று சொன்னார். அந்த கடலுக்கு வேலா ஆயிவா, கரை போலே இருக்கிறாள் இவள் பிராட்டி. ஆபிருதக் பவந்தி, அவனை விட்டு பிரியாதவளாயும் இருக்கிறாள் என்று சொன்னார். அதற்கு மேலே இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறார்? தத்துவ தரங்க பங்கேஹே. தத்துவ தரங்க பங்கி, தத்துவம் என்கிறது மொத்தம் 24 தத்துவம் என்று நான் சொன்னேன் அல்லவா. அதாவது மூல பிரகிருதி, அதைத்தான் 24 தத்துவங்களாக பிரிக்கிறார்களாம். அது என்னன்னா நமக்கு தெரியும். இந்த செவி, வாய், கண், மூக்கு, உடல் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஞானேந்திரியங்கள் ஒரு 5, அதுக்கப்புறம் வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தங்கள் என்று சொல்லுகிற கர்மேந்திரியங்கள் ஒரு 5, அதுக்கு மேலே சப்தம், ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம் என்கிற பூத்த தன்மாத்திரைகள் ஒரு 5, பஞ்சபூதங்கள் 5. பஞ்சபூதங்கள் என்னால் என்ன அப்படின்னு கேட்டால் ஆகாசம், ஜலம், நெருப்பு, வாயு, பூமி என்ன 5. இப்போ இந்த 20 தத்துவம் சொன்னோம் இல்லையா. இந்த 20 தத்துவத்துக்கு முன்னாலே பிரகிருதி, மூல பிரகிருதி, மகான், அகங்காரம், மனசு என்று 4 தத்துவம். அப்போ மொத்தம் 24 தத்துவம். அந்த 24வது தத்துவத்தில் கடைசியாக எத்தை சொல்கிறோம்? பூமியைத்தான் சொல்கிறோமா. அப்போது அந்த பூமி தான் கடைசி எல்லையாக இருக்கிறாள் என்கிறதை இங்கே எப்படி சொல்லுகிறாருன்னால், அந்த தத்துவ தரங்க பங்கேஹே விஸ்ராந்தி பூமி, தத்துவங்களாகிற அலைகளினுடைய வரிசைக்கு விஸ்ராந்தி, கடைசி எல்லையாய் நீ இருக்கிறாயல்லவா என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அதாவது இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்னால், இப்போ கடல் பூர்ணச்சந்திரனை கண்ட உடனே பொங்குகிறது, ஆனால் கரையை மீறி செல்லுவதில்லை, அது அலைகள் மட்டும் அப்படியே வீசிக்கொண்டிருக்கும். அதே போல் உன்னை நாயகனாகிற எம்பெருமான் இருக்கிறானே, அவனும் ஒரு கடல் போன்றவன். அவன் என்ன பண்ணுகிறான்? சந்திரனை போன்ற உன்னுடைய புன்சிரிப்பை கண்டதும், அந்த பிராட்டியினுடைய புன்சிரிப்பை கண்டதும் அவனுக்கும் அந்த அலை, கருணை என்னும் அலை பொங்குகிறது. ஆனால் அவன் என்ன பண்ணுவன்னா, அப்படியே வாளாக நிற்காமல் அடியவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்து கொண்டே இருக்கிறானவன். அவன் கடலாக இருக்கிறபடியினாலே அவனுக்கு பூமி தான் கரையாக இருக்கிறது. அவள் நின்று என்ன பண்ணுறான்? அந்த கடலும் கரையும் பிரிவதே கிடையாது, எப்பொழுதும் ஒன்றா சேர்ந்தே இருக்கிறது. அந்த அலைகள் கரை வரைக்கும் வரும், கரையை தாண்டி போகாது. அதுபோல் எம்பெருமானம் இந்த பூமி பிராட்டியை மீறி ஒரு காரியத்தை செய்ய மாட்டான். அவ்வளோதான், பூமி பிராட்டிக்கு அடங்கித்தான் அவன் கிடப்பான் என்று இத்தனையும் வரிசையாக சொல்லிக்கொண்டு வந்து கடைசியில் என்ன சொல்லுகிறாருன்னால், தத்துவங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தால் அந்த தத்துவங்கள் கடைசியில் எங்கே முடியறதுன்னா, பூமி என்று வந்து அந்த 24வது தத்துவமாக பூமியைத்தான் சொல்லுகிறோம். அது பார்க்குது. அப்போது அந்த பூமி தான் கடைசி தத்துவமாக இருக்கிறது. அப்போ எல்லா தத்துவங்களுமே எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கிறது. அப்படி இருக்க அவனை விட்டு ஒருபோதும் ஒரு தத்துவமும் பிரிவதில்லை. இவளும் ஒரு தத்துவம், கடைசி தத்துவம்னு சொன்ன இல்லையோ, அதனால் இவளும் எம்பெருமானை விட்டு பிரியாமலே இருக்கிறாள் என்று இப்படியாக அந்த பூமி பிராட்டியினுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 9வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? எப்படி பகவான் தனக்கு ஆதாரம் என்று ஒருத்தரையும் கொள்ளாமல் இருக்கிறானோ, அதாவது மற்றவர்களுக்கெல்லாம் பகவான் ஆதாரமாக இருக்கிறான், பகவானுக்கு ஆதாரம் ஒருத்தர் உண்டான்னு கேட்டால் இன்னொருத்தர் கிடையாது. அப்படி அதே போல தான் பூமி பிராட்டி, அவளுக்கு இன்னொரு ஆதாரம் கிடையாது. பூமி பிராட்டியும் பகவானைப் போலவே தனக்கு இன்னொரு ஆதாரம் தேவை இல்லாதவளாய் இருப்பவள் என்று அவளுடைய அந்த பெருமையை தெரிவிக்கிறார்.
இந்த 9வது ஸ்லோகத்திலே. ஸ்வாபாவிகே வசுமதி ஸ்ருதிபிர்விபாவ்யே பத்யுர்மஹிம்னி பவதிம் பிரதிபன்னவாசாம் சங்கே விமானவகன பிரதிமா சமானாஹ ஸ்தம்பேரம பிரபுதயோபி வகந்தி சத்வாஹ. வசுமதி என்னால் அது பூமி தேவியை குறிக்கிறது. வசுமதி செல்வங்களெல்லாம் உடையவள். வசு என்னால் செல்வம், வசுமதி என்னால் செல்வத்தை மிகுதியாக உடையவள். எல்லா செல்வமும் பூமியிலே தான் புதைந்து கிடக்கின்றன நமக்கு. அவள் எப்படிப்பட்டவள் என்னால் அவள் எப்படிப்பட்டவள்? ஸ்ருதிபிர் விபாவ்யே, வேதங்களாலே அறியக்கூடியதான ஒரு பெருமையை உடையவள். அல்லது அது நாயகனுக்கு உண்டான விசேஷணம்னு சொன்னால் அந்த விபாவ்யே பத்யுஹு, ஸ்ருதிபிர் விபாவ்யே பத்யுஹு, வேதங்களால் அறியக்கூடிய பெருமையை உடையவனான உன் நாயகன். அந்த நாயகனுக்கு எப்படிப்பட்டவை என்னால் இயற்கையாயுள்ள பெருமைகள் நிறைய இருக்கிறது. அவனுக்கு உண்டான பெருமை, அதாவது எப்படிப்பட்டவன்? அவன் ஒருத்தராலும் தாங்கப்படாதவன், அவன் தனக்கு தானே ஆதாரமாயிருப்பவன் என்பதெல்லாம் அந்த எம்பெருமானுடைய பெருமை. அது வேதங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலத்தான் பூமி பிராட்டியே, நீயும் ஒரு ஆதாரமும் இல்லாதவளாய் உனக்கு நீயே ஆதாரமாய் இருக்கிறாய் என்று சொன்னார் அவர். நான் உடனே ஒரு சின்ன சந்தேகம் வருது. இல்லையே, சாஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு பார்த்தோமானால் இந்த பூமியை 8 கஜங்கள், திக்கஜங்கள் என்று சொல்லப்படுகின்ற 8 யானைகள் அந்த பூமியை தாங்குகின்றன என்றெல்லாம் புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ புராணங்களிலே அந்த 8 கஜங்கள் தான் பூமியை தாங்குகிறதுன்னு சொல்லி இருக்கிற பொழுது பூமிக்கு ஆதாரமே கிடையாது என்று எப்படி சொல்ல முடியும் என்று ஒரு சின்ன சந்தேகம் எழுகிறது அல்லவா? உடனே அதற்கு பதில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சங்கே விமானவகன பிரதிமா சமானாக ஸ்தம்பேரம பிரபிருத்தையா. ஸ்தம்பேரம பிரபிருத்தி என்னால் திக்கஜங்கள், 8 எண் திசை கயங்கள் என்று சொல்கிறார் அல்லவா? அந்த 8 திக்குகளிலே 8 யானைகள், அதுதான் அந்த பூமியை தாங்குகிறது என்று சொல்லுகிறார்கள். உண்மையிலே சற்று யோஜனை பண்ணி பார்த்தால், ஆராய்ந்து பார்த்தால், அவைகளெல்லாம் உன்னை வகந்தி, உன்னையெல்லாம் அவை தாங்குகின்றன, உண்மைதான். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், இவர் சொல்கிறார் சங்கே, நான் இப்படி நினைக்கிறேன். என்னன்னா, விமானவகன பிரதிமா சமானாக, அதாவது கோபுரங்களை எல்லாம் செய்கிறவர்கள் இருக்கிறார்களே, கோவில்களெல்லாம் கோபுரங்கள் இருக்கிறது, எல்லாரும் போய் பார்த்திருப்பீர்கள். அந்த கோபுரங்களை பார்த்தீர்களானால் கோபுரத்தினுடைய கீழ்நிலையிலே அந்த கோபுரத்தை தாங்குபவர்களாக ஒரு 4 மூலையிலும் 4 சிற்பங்களை வடித்திருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் கோபுரம் தாங்கிகள் என்று பெயர். இந்த கோபுரத்தை அவர்கள்தான் தாங்குகிறார்கள் என்பது போல சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருக்கும் பொழுது அதை பார்த்த உடனே ஓஹோ, இவர்கள்தான் கோபுரத்தை தாங்குகிறார்களோ என்றால் உண்மையிலே அது அல்ல. அவர்கள் கோபுரத்தை தாங்குவது போல சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவ்வளவு. உண்மையிலே பார்த்தால் கோபுரம்தான் அவர்களை தாங்குகிறது. கோபுரத்தை தாங்குகிற பொம்மை தாங்கிறதா, கோபுரத்தை பொம்மை தாங்குகிறதா, அல்லது பொம்மையை கோபுரம் தாங்குகிறதா என்று பார்த்தால் அந்த சிற்பத்தை கோபுரம்தான் தாங்குகிறதே தவிர கோபுரத்தை சிற்பங்கள் தாங்குவதில்லை. அதுபோலத்தான் இந்த திக்கஜங்களும் கூட நான் என்ன நினைக்கிறேன், விமானவகன பிரதிமா சமானாக, கோபுரத்தை தாங்குகின்ற பொம்மைகளை போன்றவை அவை என்று நான் திக்கஜங்களை நினைக்கிறேன். உண்மையிலே அந்த திக்கஜங்களையும் சேர்த்து பூமி பிராட்டியே நீதான் தாங்குகிறாய். ஆனால் உலகத்தில் என்ன பிரசித்தின்னா, அந்த எண் திசை கயங்கள், அந்த திக்கஜங்கள் தான் உன்னை தாங்குகின்றன என்று இப்படி பிரசித்தி. உண்மையிலே அந்த திக்கஜங்கள் எல்லாம் கோபுரம் தாங்கும் பொம்மை போலே உன்னை தாங்குகின்றன, உண்மையிலே நீதானவைகளை தாங்குகிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் மிக அற்புதமாக அர்த்தத்தை அருளி செய்தார். இன்னும் பூமி பிராட்டியினுடைய பெருமைகளை பல ஸ்லோகங்களால் அருளி செய்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं
स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।